மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வான யூஜிசி நெட் செட் 30 பெற்றவர். தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்திய குர்பான் தேர்வில் தேர்ச்சி பெற்று டெபுட்டி கலெக்டராக Pandian, an icon of Jew studies, an able man and eligible man to face all sorts of academic weathers. He has completed BSc, MSc Zoology, MSc Biotechnology, MSc Sociology, MPhil Zoology and Doctorate. Unnumberable articles, 85 research papers in national and internationally renowned magazines. His books are the very Bible in the field of zoology and a treasure house to the students. His area of specialization includes entomology, biotechnology, developmental biology and ecology. He has produced 41 MPhil and 20 PhD scholars. He has a vast experience of 30 years in teaching and research field. இத்தகைய திறன்மிக்க புலமைமிக்க பெருந்தகையாளர் இன்று பட்டம் பெறும் மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கமளித்து சிறப்புரையாற்ற எமது கல்லூரியின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். We are deeply honored to have them as our chief guests for our graduation ceremony. Ladies and gentlemen, please join us in extending a warm welcome to Professor Dr. M. Rajeshwari and our Professor Dr. M. Rajasegara Pandian. தாய் வாழ்த்து. யாரும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தேக்கணமும் அதிசிறந்த திராவிடர் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பெரியார் பல்கலைக்கழகத்தில் கலை, அறிவியல் மற்றும் வணிகவியல் பாடங்களில் பயின்ற மாணாக்கர்கள் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற தகுதி உடையோர் என சான்றளிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு பட்டம் வழங்க இப்பட்டமளிப்பு விழா துவங்குகிறது. அனைவருக்கும் காலை வணக்கம். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஒரு பிறவியில் ஒருவர் கற்கும் கல்வியானது அப்பிறவியில் மட்டுமல்லாது தொடர்ந்து வரும் அடுத்த பிறவிகளிலும் அவருக்கு பாதுகாத்து உதவும் சிறப்பு வாய்ந்தது. இத்தகைய கல்வியின் பெருமையை வலியுறுத்தும் அருமையான தருணமாக இன்று நடைபெறும் இந்த பட்டமளிப்பு விழாவை நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம். கல்வி பணியில் தொடர்ந்து சிறந்து விளங்கி ஏராளமான முதல் தலைமுறை பட்டாதாரிகளை உருவாக்கியதோடு மாவட்ட ஆட்சியர், காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள், சிறந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் முன்னணி ஆராய்ச்சியாளர்களை சமூகத்துக்கு கொடுத்து நாமக்கல் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் இன்று நடைபெறும் பட்டமளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் முனைவர் மு. ராஜேஸ்வரி அவர்களை எமது கல்லூரியின் பேராசிரியர்கள், அலுவலக மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க தங்கள் குழந்தைகளை கற்றவர்கள் கூட்டத்தில் கல்வி கற்பிக்க வழிவகை செய்து
பெருமைமிக்க சிறப்பு விருந்தினர் திருக்கரங்களில் பட்டம் பெறுவதை மகிழ்வோடு காண இன்று வருகை புரிந்துள்ள அனைத்து பெற்றோரையும் எமது கல்லூரியின் சார்பாக வருக 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 என வரவேற்கிறேன். மகன் தந்தைக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்ற குரலுக்கு இணங்க தன் பெற்றோர்களை பெருமைப்படுத்தும் விதமாக தங்களது கடின உழைப்பால் படித்து இன்று பட்டம் பெற உள்ள அனைத்து மாணாக்கர் செல்வங்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறேன். பெருமைமிக்க நிகழ்வு சிறப்பாக நடைபெற அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கும் எமது மாவட்ட காவல்துறை, சுகாதாரத்துறை, மின்வாரியத்துறை, தீயணைப்புத்துறை, நாமக்கல் மாநகராட்சி மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரையும் எமது கல்லூரியின் பேராசிரியர்கள், அலுவலக மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். இறுதியாக பெருமைமிக்க இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற தங்களுடைய ஈடுபாடு மற்றும் உழைப்பினால் உறுதுணையாக உள்ள எமது கல்லூரி துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், அலுவலகம் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் அனைவரையும் முதல்வர் பொறுப்பு என்ற முறையிலே எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்லூரியினுடைய வளர்ச்சி அறிக்கை. தற்போது பெரியார் பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்றுள்ள தேசிய தர மதிப்பீடு குழுவினரால் B+ அந்தஸ்து பெற்றுள்ள எமது அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி 1968-69 கல்வியாண்டில் ஆண்கள் கல்லூரியாக சென்னை பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்று தொடங்கப்பட்டது. 1996-97 ஆண்டில் இருபாலர் கல்லூரியாக மாற்றப்பட்டது. இன்று 14 துறைகள், 134 பேராசிரியர்கள், 25 அலுவலக பணியாளர்கள் கொண்டுள்ள இந்த கல்லூரியில் 2107 மாணவ மாணவியர்கள் இளநிலை, முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி பாட பிரிவுகளில் பயின்று வருகின்றனர். இந்த கல்வியாண்டில் BA வரலாறு, தமிழ் வழி மற்றும் வணிக நிர்வாகியல் ஆங்கில வழி 2ஆம் சுழற்சி புதிதாக தொடங்க தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. நமது கல்லூரி வளாகத்தில் சூரிய வெப்பத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு 45 யூனிட் மின்சாரம் தயாரிக்கும் அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் கல்லூரியின் மாதாந்திர மின் கட்டணம் பன்மடங்கு குறைவதோடு புதுப்பிக்கும் தன்மை கொண்ட இயற்கை ஆற்றலை பயன்படுத்தும் விழிப்புணர்வை சமூகத்தில் ஏற்படுத்தியுள்ளோம். கல்லூரியில் ஒரு பெரிய நூலகம், ஒரு மின்னணு நூலகம் மற்றும் 3 சமூக நல விடுதிகள் உள்ளன. இதில் 396 மாணவ மாணவியர்கள் தங்கி பயின்று வருகின்றனர். மாணவர்களின் தனித்திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் நான் முதல்வன் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு பெண் கல்வியை ஊக்குவிக்கும் புதுமை பெண், மாணவர்களை உயர்கல்வி பயில வைக்கும் ஊக்குவிக்கும் தமிழ் புதல்வன் திட்டம், தமிழ் மொழியில் கல்வி பயிலும் மாணவர்கள் மேம்பட தமிழ்நாடு அரசு வழங்கும் தமிழ் வழி ஊக்கத்தொகை என அனைத்து மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம், மாணவர்கள் கல்வியை தொய்வின்றி தொடர்வதற்காக தமிழ்நாடு அரசு மாணாக்கர்களுக்கு வழங்கும் கட்டணமில்லா பேருந்து அட்டை ஆகிய தமிழக அரசின் இந்த திட்டங்களை மாணாக்கர்கள் உயர்கல்வி பயில உறுதுணையாக உள்ளது. தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டம், யூத் ரெட் கிராஸ், செஞ்சுருள் சங்கம், சாலை பாதுகாப்பு மன்றம், பசுமை மன்றம், சுற்றுச்சூழல் மன்றம், மாணவியர் நல அமைப்பு மற்றும் நுண்கலை மன்றம் ஆகியவை எங்கள் கல்லூரியில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. மேலும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை சார்பாக சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2024-25 ஆண்டிற்கான மாநில அளவிலான சிறந்த போதைப்பொருள் எதிர்ப்பு தன்னார்வ குழுக்களின் செயல்பாட்டிற்காக 3ஆம் பரிசையும், நாமக்கல் அளவில் முதல் பரிசையும் எமது கல்லூரி பெற்று பெருமை சேர்த்துள்ளது.
இந்த பட்டமளிப்பு விழாவில் 2023-24 கல்வி ஆண்டில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்கள் இளநிலை பிரிவில் 251 மாணாக்கர்களும், முதுநிலை பிரிவில் 104 மாணாக்கர்களும், ஆக மொத்தம் 355 மாணவ மாணவிகள் இன்று தங்கள் பட்டங்களை பெற உள்ளனர் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எமது கல்லூரியில் பயின்ற மாணாக்கர்கள் தற்போது தமிழகம் மட்டுமல்லாது உலகம் எங்கும் பல்வேறு துறைகளில் உயர்ந்த பதவிகளில் உள்ளனர். தற்போது பட்டம் பெறும் மாணவ மாணவியர்களும் மென்மேலும் உயர்ந்து உயர் பதவிகளை வகிக்க அனைவரின் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம். மிக்க நன்றி. முதன்மை விருந்தினர் மு. ராஜேஸ்வரி அவர்களை பட்டமளிப்பு விழா பேருரை நிகழ்த்த அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பெருமை மிக இந்நிகழ்வில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நமது பெரியோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இந்நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கல்லூரியின் முதல்வர் பொறுப்பு டாக்டர் ராஜசேகர பாண்டியன் அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான மாணாக்க செல்வங்களே, இன்று வரவிருந்த நமது சிறப்பு விருந்தினர் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வர இயலவில்லை. எனவே நமது தருமபுரி மாவட்ட மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் ராமலட்சுமி அம்மா அவர்களின் அறிவுரையின்படி இப்பட்டமளிப்பு விழா முதல்வர் முதன்மை விருந்தினராகவும் முனைவர் மு. ராஜசேகர பாண்டியன் அவர்கள் முதல்வராகவும் பொறுப்பேற்று நடத்தப்படுகிறது. இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையிலும் நமது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது தருமபுரி மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவர்கள் வருகை தர இசைவு தெரிவித்தார்கள். அவர்களுக்கு நமது கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இருப்பினும் அவர்களுக்கும் திடீர் என்று விசி மீட்டிங் டிசியில் இருந்து கல்லூரி கல்வி ஆணையரிடம் இருந்து வந்ததால் வர இயலாத சூழல் ஏற்பட்டுவிட்டது. இத்தருணத்திலும் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவர்கள் தங்களுடைய அறிவுரைகள் சிலவற்றை தெரிவித்து அவற்றை நம்முடைய மாணாக்க செல்வங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் கூறிய அறிவுரைகளை சிறப்பு விருந்தினர் என்ற முறையில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அவர்கள் மிகவும் வலியுறுத்தியது, காட்டுப்பாதை கடினமாக இருந்தாலும் நாம் தான் நடந்து நடந்து பாதையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போல்தான் நமது வாழ்க்கை பாதையும். நம் வாழ்க்கை பாதையில் முயற்சி முயற்சி என்ற சிறு நடையை போற்று வெற்றி பாதையாக மாற்ற வேண்டும். இக்கருத்தை மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்தினார். எவ்வாறு? காட்டுப்பாதை கடினமானதாக இருந்தாலும் நாம் தான் நடந்து நடந்து பாதை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுபோல்தான் நம் வாழ்க்கை பாதையும். நம் வாழ்க்கை பாதையில் முயற்சி என்ற சிறு சிறு நடையை போட்டு வெற்றி பாதையாக மாற்ற வேண்டும். வாழ்க்கையில் சில கசப்பான தருணங்களும் வரத்தான் செய்யும். வாழ்க்கை சுகமானதாகவே இருக்கும் என்று எல்லாரும் நினைக்க வேண்டாம். இதுவும் கடந்து போகும் என்ற உணர்வு வேண்டும். இந்த இதுவும் கடந்து போகும் என்ற உணர்வு வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். நன்மையோ தீமையோ எது வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற உணர்வு வேண்டும். இந்த மந்திரத்தையும் நம் வாழ்க்கையில் நமது மனதில் கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். சில நேரங்களில் சிலர் நமக்கு துன்பங்கள் கொடுத்தார்கள் என்பதற்காக அவர்களுக்கு எதிராக நாம் எதிர்வினை புரிவதோ அல்லது துன்பம் கொடுப்பதோ கூடாது. மாறாக நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஒவ்வொன்றிற்கும் காலம் பதில் சொல்லும். அதுவரை நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஒரு வெற்றியாளர் ஆவதற்கு வாழ்க்கையில் பொறுமை மிகவும் அவசியம். கல்விற்காக செலவு செய்யும் பொழுது அச்செல்வம் நமக்கு பன்மடங்கு திரும்ப வரும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். மாணாக்க செல்வங்களுக்கு வாழ்க்கையில் பொறுமை, விடாமுயற்சி, ஈடுபாடு ஆகிய மூன்றும் முக்கிய மந்திரங்களாக இருக்க வேண்டும். மீண்டும் இக்கருத்தை நான் வலியுறுத்துகிறேன். முயற்சி எடுக்கும் தருணத்தில் நீங்கள் விரும்பியதை அடையலாம். நீங்கள் IAS ஆக வேண்டும் என்று முழு ஈடுபாட்டுடன் ஆர்வத்துடன் முயற்சி எடுத்தால் நிச்சயம் உங்கள் இலக்கினை அடையலாம். நமது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூறியபடி, கனவு காணுங்கள், உயர்வான இலக்கை நோக்கி முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். அதேதான் நம் வாழ்க்கையிலும் மாணாக்க செல்வங்களாகிய நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்ற வேண்டும்.
ஒரு வள்ளுவர் குரலிற்கு இணங்க தெய்வத்தினால் ஆகாதெனினும் முயற்சிகள் மெய்வருக்க கூலி தரும். சோ தெய்வத்தினால் முடியாது என்று விட்ட காரியங்கள் அல்லது செயல்கள் கூட நாம் எடுத்த முயற்சியின் அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பலனை கொடுக்கும் என்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தருணத்தில் நான் என்னுடைய சொந்த கருத்தாக இதை சொல்கிறேன். இன்று நமது முதல்வர் பொறுப்பு என்று பதவியில் வீற்றிருக்கும் டாக்டர் ராஜசேகரன் ஐயா அவர்கள் தன்னுடைய முழு உழைப்பினால் முழு ஈடுபாட்டினால் இன்று இந்த இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் என்பதையும் பெருமையுடன் இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சோ சவால்களை நீங்கள் மாணக்க செல்வங்களாகிய நீங்கள் ஒவ்வொரு சவால்களையும் எதிர்கொள்ளுங்கள். சவால்களை வெல்வதுதான் வாழ்க்கை. அஞ்சிக் கொண்டும் வாழாதீர்கள், கெஞ்சிக் கொண்டும் வாழாதீர்கள். சேலஞ்சஸ் மேக்ஸ் லைஃப் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் கமிங் சேலஞ்சஸ் மேக்ஸ் லைஃப் மீனிங்ஃபுல். அதாவது சவால்கள் வாழ்க்கையை அழகாக்குகின்றன. சவால்களை எதிர்கொள்வது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கிறது. சோ சோதனைகளை நீங்கள் சாதனைகளாக மாற்றுங்கள். உங்களுடைய நீங்கள் என்று படித்து கடினமாக உழைத்து இந்த பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற தகுதியானவர்களாக உள்ளீர்கள். பின்னால் உள்ள உங்களுடைய பெற்றோர்கள் அதை பார்த்து பெருமை கொள்வார்கள். நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்லியபடி தந்தை மகற்காற்றும் நன்றி, இவன் தந்தை எண்ணூற்றான் கோல் என்னும் செயல் என்றபடி இந்த கல்வியாளர்கள் நிறைந்த இந்த கூட்டத்தில் நீங்கள் நிறைந்து இருப்பது அந்த பெருமை உங்களுடைய பெற்றோர்களையும் உற்றார் உறவினர்களையும் சாரும் என்ற தருணத்தில் நான் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மாணாக்கர் செல்வங்களே, நீங்கள் நமது கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவர்களின் அறிவுகளின்படி பொறுமை, விடாமுயற்சி, ஈடுபாடு என்ற 3 மந்திரங்களை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பட்டம் பெற சான்றளிக்கப்பட்டவருக்கு பட்டம் வழங்கலாம். முதலாவதாக தாவரவியல் துறை தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். First, I invite the head of the Department of Botany. முதல்வர் அவர்களே, தாவரவியல் துறையில் நடைபெற்ற தேர்வுகளில் பெரியார் பல்கலைக்கழக பட்டம் பெறுவதற்கு தகுதியுடையவராக சான்றளிக்கப்பட்ட தாவரவியல் இளம் அறிவியல் மாணவர்களை தங்கள் முன் அழைக்கின்றேன். பி. அருள்குமார், ஆர். ஜெயசிம்மன், பி. காளீஸ்வரன், ஜி. லோகநாதன், எம். மணிபாரதி, ஜெய சக்திவேல், எஸ். சதீஷ், பி. சுரேஷ், ஆர். தமிழரசு, எம். விஜயகுமார், கே. அனிதா, என். தேவி, ஆர். கனிஷ்கா, ஆர். நதியா, ஏ. அஜித், ஜே. இளவரசன், வி. ஈஸ்வரன், கே. பிரியங்கா, என். செல்லப்பிரியா, ஏ. ரேணுகா. தாவரவியல் துறையில் இளமறிவியல் பட்டம் பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வாசித்து முடிக்கப்பட்டது. நன்றி. அடுத்ததாக முதல்வர் அவர்களே, தாவரவியல் துறையில் நடைபெற்ற தேர்வுகளில் பெரியார் பல்கலைக்கழக பட்டம் பெறுவதற்கு தகுதியுடையவராக
சான்றளிக்கப்பட்ட தாவரவியல் முது அறிவியல் மாணவரை தங்கள் முன் அழைக்கின்றேன். ஜி தினேஷ் பாபு, கே கலைசெல்வன், எஸ் லட்சுமணசாமி, அடுத்து படிப்பாங்க, படிக்கும்போது அப்படி தள்ளுவோம். என் பிரவீன், தம்பி இங்க பாருப்பா. ஆர் சூர்யா, கே கிருத்திகா, எம் கௌசல்யா, சி நிர்மலா தேவி, கே பிரியங்கா, ஆர் ரங்கீலா, ஆர் ஷாலினி, எஸ் ஷாமிலி, கே சௌபாகியா. தாவரவியல் துறையில் முது அறிவியல் பட்டம் பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வாசித்து முடிக்கப்பட்டது. நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக வணிக நிர்வாகவியல் துறை தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். BBA டிபார்ட்மெண்ட். முதல்வர் அவர்களே, வணிக நிர்வாகவியல் துறையில் நடைபெற்ற தேர்வுகளில் பெரியார் பல்கலைக்கழக பட்டம் பெறுவதற்கு தகுதியுடையவராக சான்றளிக்கப்பட்ட வணிக நிர்வாகவியல் இளங்கலை மாணவர்களை தங்கள் முன் அழைக்கின்றேன். வீரகுமார், அபிஷேக், அகிலன், அஜித், ஆகாஷ், அரவிந்த் எஸ், அரவிந்த் டி, அருண்குமார், அருண் பிரசாத், சந்துரு, தினேஷ் ஏ, தினேஷ் எஸ், கௌதம் எம், குருபாரதி பி, ஹரிஹரன் சி, ஜெகதீஷ் எஸ், ஜெகதீஷ் ஜி, கலைச்செல்வன், கார்த்திக் எஸ், கார்த்திகேயன் எம், கௌசிக் எஸ், லிவின் குமார் எம், லோகநாதன் என், லோகேஸ்வரன் ஜி,
மனோஜ் BA, வச்சு அது தள்ளி வைக்க மேகநாதன் S, சாச்சு இந்த சேர்ல சாச்சு வைக்கணும். மெய்யரசன் P, மைக்கேல் ஜான்சன் A, முரளி S, நரேஷ் குமார் B, நவீன் S, தம்பி இங்க பாரு. நிஷாந்த் S, ஏய் பால் இன்னும் பொன்ராஜ் M, பிரகாஷ் S, பிரசாந்த் R, ராஜ்குமார் R, சக்தி P, சாரதி பிரியன் V, சித்தேஸ்வரன் E, சௌந்தரராஜன் S, சுவிசேஷ் J, விக்னேஷ் K, வினோத் குமார் A, விஸ்வா S, ஜெயபிரியா K. வணிக நிர்வாகவியல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வாசித்து முடிக்கப்பட்டது. நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக வேதியியல் துறை தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் அவர்களை வேதியியல் துறையில் நடைபெற்ற தேர்வுகளில் பெரியார் பல்கலைக்கழக பட்டம் பெறுவதற்கு தகுதி உடையவராக சான்றளிக்கப்பட்ட வேதியியல் இளம் அறிவியல் மாணவர்களை தங்கள் முன் அழைக்கின்றேன். அஜித் டி, ஜெயபிரகாஷ் எம், மாதவன் ஆர், நவீன் கே, பிரபாகரன் பி, ரமேஷ் பி, ராம் செல்வன் பி, செந்தமிழ் செல்வன் என், மேகலா வி, பாலு இ, தினகரன் எஸ், இளங்கோவன் எஸ், கௌதம் எம், மகேந்திரன் ஏ, ராஜகிளி பி, சுரேந்திரன் பி, மாலினி டி, துளசிமணி எஸ், வேதியியல் துறையில் இளம் அறிவியல் பட்டம் பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வாசித்து முடிக்கப்பட்டது. நன்றி. அடுத்ததாக முதல்வர் அவர்களை வேதியியல் துறையில் நடைபெற்ற தேர்வுகளில் பெரியார் பல்கலைக்கழக பட்டம் பெறுவதற்கு தகுதி உடையவராக சான்றளிக்கப்பட்ட வேதியியல் முது அறிவியல் மாணவர்களை தங்கள் முன் அழைக்கின்றேன். ஜீவா பி,
கதிர்வேல் ஜி, கவியரசன் வி, கீதா வி, கோபிகா ஆர், இந்துமதி எஸ், ஜனனி டி, நந்தினி எஸ், நர்மதா என், வேதியியல் துறையில் முது அறிவியல் பட்டம் பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வாசித்து முடிக்கப்பட்டது. நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக வணிகவியல் துறை தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதல்வர் அவர்களே, வணிகவியல் துறையில் நடைபெற்ற தேர்வுகளில் பெரியார் பல்கலைக்கழகம் பட்டம் பெறுவதற்கு தகுதியுடையவராக சான்றளிக்கப்பட்ட வணிகவியல் இளங்கலை மாணவர்களை தங்கள் முன் அழைக்கின்றேன். தினேஷ்குமார் ஏ, ராகுல் என், ரஞ்சித் என், தமிழ் ஜோதி ஆர், வேல்முருகன் ஏ, ஆர்த்தி எஸ், ஜோதிகா எஸ், கார்த்திகா வி, மணிமேகலை வி, பவித்ரா பி, ரம்யா ஆர், ரஞ்சிதா பி, ரூபிகா ஏ, ஸ்ரீமதி என், நஸ்ரீன் ஜே, வணிகவியல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வாசித்து முடிக்கப்பட்டது. நன்றி. அடுத்ததாக முதல்வர் அவர்களே, வணிகவியல் துறையில் நடைபெற்ற தேர்வுகளில் பெரியார் பல்கலைக்கழக பட்டம் பெறுவதற்கு தகுதி உடையவராக சான்றளிக்கப்பட்ட வணிகவியல் முதுகலை மாணவர்களை தங்கள் முன் அழைக்கின்றேன். கௌதம் ஆர், ஆர்த்தி ஏ, ரம்யா ஆர், ரம்யா டி, வினோதினி வி, வணிகவியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வாசித்து முடிக்கப்பட்டது. நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக கணினி அறிவியல் துறை தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதல்வர் அவர்களே, கணினி அறிவியல் துறையில் நடைபெற்ற தேர்வுகளில் பெரியார் பல்கலைக்கழக பட்டம் பெறுவதற்கு தகுதியுடையவராக சான்றளிக்கப்பட்ட கணினி அறிவியல் இளம் அறிவியல் மாணவர்களை தங்கள் முன் அழைக்கின்றேன். பாலாஜி பி, திலகவதி ஆர், பாலச்சந்திரன் ஏ, தீபன் எஸ், கோகுலக்கண்ணன் எஸ், ஜீவானந்தம் எஸ், ஜீவானந்தம் எஸ், கரிகாலன் எஸ், குமரன் பி,
லோகேஸ்வரன் டி, மணிகண்டன் எம், முத்துசாமி வி, நவீன்குமார் என், பிரதாப் எஸ், பிரவீன் ஆர், again பிரவீன் ஆர், சரத்குமார் சி, சௌலேஷ் எஸ் எஸ், சூர்யா டி, தமிழ்ச்செல்வன் ஆர், நிவேதா எஸ், ஸ்னேகா பி, த்ரிஷா ஜி. இங்க ஆஃப் ஆயிட்டானே வெளியே எடுத்து பாக்ஸ் தள்ளி விடுவோம். பாச்சுங்க கரண்ட் வரல. கல்வியறிவியல் துறையில் இளம் அறிவியல் பட்டம் பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வாசித்து முடிக்கப்பட்டது. நன்றி. அடுத்ததாக முதல்வர் அவர்களே, கணனி அறிவியல் துறையில் நடைபெற்ற தேர்வுகளில் பெரியார் பல்கலைக்கழக பட்டம் பெறுவதற்கு தகுதியுடையவராக சான்றளிக்கப்பட்ட கணனி அறிவியல் முது அறிவியல் மாணவர்கள் தங்கள் முன் அழைக்கின்றேன். ஜெகதீஷ் கண்ணா ஜி, ஜோபில் கிளின்டன் ஏ, Joseph Steins Emmanuel J, Mohan Raj M, Naveen S, Prakash R, Kalpana R, Nitya S, Niveda G, Priyadarshini V, and Sivaranjani R. கல்வியறிவியல் துறையில் முது அறிவியல் பட்டம் பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வாசித்து முடிக்கப்பட்டது. நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக பொறியியல் துறை தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதல்வர் அவர்களே, பொறியியல் துறையில் நடைபெற்ற தேர்வுகளில் பெரியார் பல்கலைக்கழக பட்டம் பெறுவதற்கு தகுதியுடையவராக சான்றளிக்கப்பட்ட பொறியியல் இளங்கலை மாணவர்களை தங்கள் முன் அழைக்கின்றேன். தினேஷ் டி, கவினேசன் ஆர், முரளிதரன் ஏ, உதயகுமார் வி, யோகேஸ்வரி, தனலட்சுமி, பிரியதர்ஷினி, பாலகிருஷ்ணன்,
சந்துரு வி, முகேஷ், சந்தோஷ் வி, வினித், டேப் இருந்தா போடு மேல இருந்து தேவிகா கே, ரஞ்சனி, சமீரா பானு, சுப்ரியா, ஒரு பேப்பர் ஸ்வேதா ஜி, இங்க பாருமா யோகேஸ்வரி சி. பொறியியல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றவர்களுடைய பெயர் பட்டியல் வாசித்து முடிக்கப்பட்டது. நன்றி. முதல்வர் அவர்களே, பொறியியல் துறையில் நடைபெற்ற தேர்வுகளில் பெரியார் பல்கலைக்கழக பட்டம் பெறுவதற்கு தகுதியுடையவராக சான்றளிக்கப்பட்ட பொறியியல் முதுகலை மாணவர்களை தங்கள் முன் அழைக்கின்றேன். பூவேந்திரன் ஆர். பொறியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வாசித்து முடிக்கப்பட்டது. நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக ஆங்கில துறை தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Sir Principal, I present unto you the candidates in person from the Department of English who have been certified after examination to be duly qualified to receive the undergraduate degrees in English. Ilangumaran S. Praveen Kumar J. Veeramani L. Vignesh Babu R. The list of students who received their UG degrees in English is now completed. Thank you. Next, Sir Principal, I present unto you the candidates in person from the Department of English who have been certified after examination to be duly qualified to receive the postgraduate degrees in English. Puvarasan M. Vignesh N. Abhita K. Sambat Kumar M. Tamilarasan R. Deepika S.M. இந்த பக்கம் ஒரு டேப் இந்த பக்கம் டேப் காத்து எடுத்த மாதிரி போய் Kirtika S. Mahalakshmi P. Nisanti M. Raji M. Varsha M. இங்க பாருமா இங்க பாரு The list of students who received their PG degrees in English is now completed. Thank you. Thank you, sir. Next, புவியியல் துறை தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். புவியியல் துறையில் நடைபெற்ற தேர்வுகளில் பெரியார் பல்கலைக்கழக பட்டம் பெற்ற தகுதி உடையவராக சான்றளிக்கப்பட்ட புவியியல் இளம் அறிவியல் மாணவர்களை தங்கள் முன் அழைக்கின்றேன். அனு எஸ்.
கௌதம் எம், மகேந்திரமூர்த்தி என், முனிராஜ் எம், ஷாம் கே, சுதர்சன் சி, விக்னேஷ் கே, தீபக் சி, தெய்வேந்திரன் எம், குணால் எஸ், ஜெயசூர்யா கே, கீர்த்திநாதன் பி, கிஷோர் பி, நவீன் ராஜா சி, நிரேஷ் எஸ், பார்த்தசாரதி ஜி, பூவரசன் ஏ, சந்தோஷ் எஸ், சந்தோஷி வி, ஸ்ரீதர் இ, சுந்தரராஜன் பி, ஆனந்தி ஏ, ரேணுகா தேவி ஆர், ஸ்னேகா ஏ, சௌமியா எஸ், புவியியல் துறையில் இளம் அறிவியல் பட்டம் பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வாசித்து முடிக்கப்பட்டது. நன்றி. அடுத்ததாக முதல்வர் அவர்களே, புவியியல் துறையில் நடைபெற்ற தேர்வுகளில் பெரியார் பல்கலைக்கழக பட்டம் பெறுவதற்கு தகுதி உடையவராக சான்றளிக்கப்பட்ட புவியியல் முது அறிவியல் மாணவர்களை தங்கள் முன் அழைக்கின்றேன். பெரியார் பல்கலைக்கழக தரவரிசையில் முதல் இடத்தை பிடித்த மாணவன் கௌசிக் என். இரண்டாம் இடத்தை பிடித்துள்ள மாணவன் வைத்தீஸ்வரன் எஸ். மூன்றாம் இடத்தை பிடித்துள்ள மாணவி பிரீத்தி ஆர். அதனைத் தொடர்ந்து மற்ற மாணவ மாணவியர்கள் தயாநிதி எம், திவாகர் ஆர், கேமலதா எஸ், ஜெயசீலன் டி, மணிகண்டன் டி, ராஜேஷ் குமார் ஜே, தமிழரசன் பி, கிருஷ்ணவேணி எல், நவீனா கே, நவீந்திரன் எஸ், கார்த்தியா. புவியியல் துறையில் முது அறிவியல் பட்டம் பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வாசித்து முடிக்கப்பட்டது. நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக வரலாற்றுத்துறை தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதல்வர் அவர்களே, வரலாற்று துறையில் நடைபெற்ற தேர்வுகளில் பெரியார் பல்கலைக்கழக பட்டம் பெறுவதற்கு தகுதியுடையவராக சான்றளிக்கப்பட்ட வரலாறு இளங்கலை மாணவர்களை தங்கள் முன் அழைக்கின்றேன். ஜெயந்த் எஸ், கார்த்திக் கே,
கீர்த்திவாசன் கே, சாய் பிரசாந்த் பி, ஆனந்தி ஜி, பிரித்திகா எம். வரலாற்றுத் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வாசித்து முடிக்கப்பட்டது. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக கணிதத்துறை தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதல்வர் அவர்களே, கணிதத்துறையில் நடைபெற்ற தேர்வுகளில் பெரியார் பல்கலைக்கழக பட்டம் பெறுவதற்கு தகுதியுடையவராக சான்றளிக்கப்பட்ட கணிதம் இளம் அறிவியல் மாணவர்களை தங்கள் முன் அழைக்கின்றேன். பிரசாந்த் எஸ், சாருமதி எஸ், திருப்பதி கே, கோபாலகிருஷ்ணன் பி, ஜீவா எஸ், கதிர் எம், மாதேஷ் எம், நவீன் கே, பிரேம்தாஸ் ஏ, ரவி பி, உதயா எஸ், விஜய் டி, யுவராஜ் பி, துர்காதேவி டி, கார்த்திகா ஏ, காவியா டி, கீர்த்திகா சி, ஸ்ரீநிதி பி, கலைரசன் கே, மோனிகா எம், ரம்யா ஆர், விஜயலட்சுமி ஆர். கணிதத்துறையில் இளம் அறிவியல் பட்டம் பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வாசித்து முடிக்கப்பட்டது. நன்றி. முதல்வர் அவர்களே, கணிதத்துறையில் நடைபெற்ற தேர்வுகளில் பெரியார் பல்கலைக்கழக பட்டம் பெறுவதற்கு தகுதியுடையவராக சான்றளிக்கப்பட்ட கணிதம் முது அறிவியல் மாணவர்களை தங்கள் முன் அழைக்கின்றேன். பாரத் எஸ்,